எங்கும் ஒளிரும் கிறிஸ்து பிறப்பு. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. லூக்கா 2:9. மெய்ப்பர்கள் வயல்வெளிகளில் தங்கி தங்கள் மந்தைகளை காத்து கொண்டிருந்தனர். மெய்ப்பர்களின் பணி மிகவும் கடினமானது. தங்களது மந்தையினை கொடிய விலங்குகளும் கொள்ளையர்களும் தாக்காதவாறு இரவு முழுவதும் விழிப்புடன் இருந்து பாதுகாக்க வேண்டும். அவர்கள் செய்து வந்த தொழில் நிமித்தம் தீட்டுப்பட்டவர்களாக கருதப்பட்டனர். அங்கீகாரமின்றி ஊருக்கு வெளியே உறங்கியிருந்த இவர்களுக்கு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட போது கடவுளின் மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. கடவுளுடைய மகிமை என்பது மனித சிந்தனைக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்டதும் அவர் பிரசன்னத்தை உணரக்கூடியதுமான ஒன்று. கடவுளின் மகிமை இயல்பான ஒளியை விட மேலானது. இந்த ஒளி ஒருவித அச்சத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியது. ஆனால் இந்த மகிமை மனித வாழ்வின் இருளை அகற்றி ஒளியின் பாதைக்கு வழிநடத்தக்கூடியது. ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கடவுளின் மகிமை உன்மேல் உதித்தது என்ற இறைவாக்கினரின் நிறைவேறுதலாக மேய்ப்பர்களோடு உள்ள சந்திப்பு அமைந்தது. இதனால் அங்கீகாரம் இழந்து வாழ்ந்த மெய்ப்பர்கள் அங்கீகாரம் பெற்றனர். அவர்களில் குடிகொண்டிருந்த அச்சம் அகன்று அமைதி பெற்றனர். அவர்களுக்கு சொல்லப்பட்ட கிறிஸ்து பிறப்பின் செய்தி அவர்களது வாழ்வினை ஒளிவீசச் செய்தது. கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடும் இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவாகிய மெய்யான ஒளி நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பிரகாசிக்கட்டும். அதோடு சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டு ஆதரவற்று வாழ்வின் விளிம்பில் வாழ்வோர், ஏழை எளியோர் ஆகியோரது வாழ்வும் ஒளி தரத்தக்கதாய் அமையட்டும். ஆகாய வெளி முதல் வயல்வெளி வரை ஒளிர்ந்த கிறிஸ்துவின் பிறப்பு நம்மையும் ஒளிரச் செய்யும். ஆமேன். ஜெபம். அனைவரது வாழ்வையும் ஒளிரச் செய்யும் கடவுளே, உமது பிறப்பினுடாய் வெளிப்பட்ட இறை மாட்சியினை வாழ்வின் அருவமாக்கி ஒளி கொடுக்க துணை புரியும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.